وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பானவர்களே, ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வசஹ்லன் மர்ஹபா. இன்றைய அமர்வில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை பெற்றுக்கொள்வதற்கான நல்ல அமல்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அந்த ஹதீஸ் என்னவென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم من سد فرجة رفعه الله بها درجة وبنى له بيتا في الجنة. இந்த ஹதீஸ் ஸஹீஹ் தர்கீப் எனும் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் தொழுகை வரிசையில் உள்ள அந்த இடைவெளியை நிரப்புகிறாரோ, தொழுகை வரிசையில் உள்ள அந்த இடைவெளியை யார் நிரப்புகிறாரோ, அல்லாஹ் அதனை கொண்டு அவருக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான், அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித் தருகிறான். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு சின்ன அமல் இதற்கு இவ்வளவு பெரிய ஒரு கூலியா? முதலில் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அமல்கள், சின்ன அமல்கள், பெரிய அமல்கள் என்று நாம் நினைத்துவிட முடியாது. அதற்கான பரிசுகள், அதற்கான கூலி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானிக்க வேண்டும். எனவே எந்த அமலுக்கு என்ன கூலி கொடுக்கணும் என்று ரப்புக்கு தெரியும். அந்த அமல் நமக்கு மிக சிறிய அமலாக தெரியும். உதாரணமாக, குலு அல்லாஹு அஹத் 10 முறை ஓதினால் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டி தருகிறான். அப்போ குலு அல்லாஹு என்ற அந்த சூறாவை ஓதுவது அவ்வளவு சிரமமான விஷயமா? ஒரு சூறாவை முழுமையாக படித்து முடிக்கிறதுக்கு ஒரு அரை நிமிடம் கூட ஆகாது. தஜ்வீதோடு நிறுத்தி நிதானமாக ஓதினால் 1 நிமிடம் ஆகும். அப்போ 10 நிமிடத்துக்குள்ள 10 சூறா நம்ம ஓதி முடிச்சிடலாம். ஆனால் அதற்கான பரிசு என்ன, அதற்கான கூலி என்ன? சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வீட்டை கட்டித் தருகின்றார். அந்த வகையிலே அடுத்த ஒரு சிறந்த ஒரு அமல் என்ன? வரிசையில் உள்ள அந்த இடைவெளியை நிரப்புவது. கணிதத்திற்குரியவர்களே, இதில் நிறைய விஷயங்கள் நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். முதலாவது என்னவென்றால், ஆண்கள் மீது ஜமாஅத்தோடு பள்ளிவாசலில் தொழுவது அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டில் தனியாக அல்லது தன்னுடைய கடை வீதியில் தனியாக தொழுவதை விட மஸ்ஜிதில், பள்ளிவாசலில் ஜமாஅத்தோடு தொழுவது 25 அல்லது 27 மடங்கு அதிகமான நன்மை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல். ஒரு மனிதர் நன்றாக உது செய்து பள்ளிவாசலை நோக்கி அவர் புறப்படுகிறார். அவருடைய நோக்கம் ஜமாஅத்தோடு தொழுகை தொழ வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்கையிலே அவர் வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும், அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும், ஒவ்வொரு காலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு நன்மை எழுதுவான், ஒரு பாவத்தை அழிப்பான், ஒரு அந்தஸ்தை உயர்த்துவான். பிறகு அவர் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது அதே இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது வானவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு என்று அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அவர் உட்கார்ந்த அடுத்த தொழுகைக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் அவர் தொழுகையில் இருப்பதாக வானவர்கள் எழுதுவார்கள். அது அவர் கருதப்படுவார். இப்பேற்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்புகள் பள்ளிவாசலில் ஜமாஅத்தோடு தொழும்போது நமக்கு கிடைக்கின்றன. அப்படியானால் ஜமாஅத் தொழுகை எதற்காக? ஜமாஅத் தொழுகை என்பது இது நபிசாமுடைய சுன்னத்து மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு சிறந்த வழி இந்த ஜமாஅத் தொழுகை. ஜமாஅத் தொழுகை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஒற்றுமைக்கான ஒரு சிறந்த வழி என்று சொன்னால் அது மிகை ஆகாது. சஹாபாக்கள் யாராவது பள்ளிவாசலுக்கு வராமல் போனால் இல்ல மற்ற சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், அதனால பள்ளிவாசலுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க, போய் நலம் விசாரிப்பாங்க. பள்ளிவாசலோடு இணைந்து இருப்பது, பள்ளிவாசலோடு சேர்ந்து இருப்பது, ஜமாத்தோடு தொழுவது, இது அந்த மஹல்லாவில் உள்ள எல்லா முஸ்லிம்களை பற்றியும் ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பு நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வது அவசியம். தனித்தனியாக தொழுவதனால அவரவருக்கு தனிப்பட்ட முறையில் நன்மை கிடைக்கும். ஆனால் ஜமாத்தோடு தொழும்போது அங்கே பல நன்மைகள் கூடி கிடைக்கின்றன. அதனால்தான் ஜமாத் தொழுகை என்பது மிகவும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் நபி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், யார் ஜமாத்தோடு தொழவில்லையோ அவர்களுடைய வீடுகளை நான் எரித்து விட வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது என்று நபி அவர்கள் தன்னுடைய எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஜமாத் தொழுகையில சஃப்ல நம்ம நிக்கிறோம், அப்ப அங்கே கேப் விழுது, அங்கே ஒரு இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளி என்பது இரண்டு விதமாக நாம் பார்க்கலாம். ஒன்று, எல்லாரும் நிக்கிறாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் நிற்கக்கூடிய ஒரு இடம் காலியா இருக்கு, அந்த இடத்தை போய் ஒருத்தர் நிரப்புறாரு, அது அவருக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும். இன்னொரு வகை என்னவென்றால், தொழுகையை நிற்கும் போது அடுத்தவருடைய காலோடு காலை சேர்த்து நிற்கிறார். சரியா, காலோடு கால்களை சேர்த்து நிற்க வேண்டும், தோளோடு தோலை சேர்த்து நிற்க வேண்டும் என்பது நபிசாவுடைய கட்டளை, அது நபிசாவுடைய சுன்னத்து. அப்படி நிற்கும் பொழுது அங்கே ஒற்றுமைக்கான ஒரு வெளிப்பாடு அங்கே ஏற்படுகின்றது. ஒரு முஸ்லிம் தனது காலை மற்றவனுடைய காலோடு சேர்த்து நிற்கும் போது அங்கே ஒற்றுமை வெளிப்படுகிறது. அதை கண்டு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். எனவே இந்த ரெண்டு வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதன் மூலமாக ஒரு வரிசையை, ஒரு சஃப்பை நாம் சீர்படுத்துகின்றோம். அதற்காக அல்லாஹ் தரக்கூடிய பரிசு நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித் தருகின்றான். இப்பேற்பட்ட சிறந்த செயலை நாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.